ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். வேர்ல்ட் ஆஃப்டர் கோகு டெத்துங்கிற இந்த ஒரு சீரீஸில் நம்ம 13th எபிசோட தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனல் நம்பருக்கு மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எர்த் டிராகன் பாலை யூஸ் பண்ணி ஃப்ரீஸா கேட்ட ஒரு விஷயம் இல்லை. இப்போது ஃப்ரீஸா தான் ஓரோட டாப்பில் இருக்கார். மற்றவங்க எல்லாருமே அவருக்கு கீழே தான். அந்த மாதிரி தான் இப்போ ஃப்ரீஸாவுடைய நிலைமை இருக்குது. இவருக்குன்னு தனியாக ஒரு பிளானட் இருக்குது, இவருக்குன்னு தனியாக ஒரு யூனிவர்ஸே இருக்குது. லாஸ்ட் எபிசோடில் கூட ஃப்ரீஸாவை காட்டி தான் முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடில் ஃப்ரீஸா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய வேர்ல்டு எப்படி இருக்குங்கிற எல்லாத்தையும் தான் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரீஸா சைலண்ட்டாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான ஆரா அவரை சுற்றி எமிட் ஆகுது. ஃப்ரீஸா மொத்த யூனிவர்ஸையும் ரூல் பண்ணுறத பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஆசைங்கிற மாதிரி ஆல்டோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இவங்க பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹெல்ப்பாக இருந்தது ஆல்டோ தான். ஆல்டோக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்ததுன்னா அவருடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இவர் ரியல் சோல் இருக்கிற பீயிங்ஸை யூஸ் பண்ணதுனால தான் ஒரு யூனிவர்ஸ், ஒரு அல்டிமேட்டான சென்ட்ரான்னு எல்லாத்தையும் இவங்களால் பண்ண முடிஞ்சுது. அதை தான் இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. கேலக்டிக் பெட்ரோல்லேருந்து எஸ்கேப் ஆன இந்த பிரிசனஸுடைய லைஃப் சோலை யூஸ் பண்ணி இந்த மொத்த பிளானட்டையும் உருவாக்கி இருக்கிறதா ஆல்டோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட்டில் ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒரு எர்த் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களுடைய பிளானட்டையும் ஆல்டோ உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாரு. இப்படி இவ்வளோ விஷயங்களையும் இவங்க உருவாக்குறதுக்கு இந்த கேலக்டிக் பெட்ரோலில் இருந்த இந்த பிரிசனர்ஸுடைய சோல் தான் காரணமாக இருக்குன்னாலும் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரீடமை ஃப்ரீஸா கொடுத்துருக்காராம். ஒரு கட்டத்திலலாம் ஆல்டோ என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரீஸா இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரீடமை எதுக்காக கொடுப்பாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவருடைய எபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களை சரியாக கண்டுக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஆல்டோ டவுட் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது. இதை பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். யார் இந்த பவர்ஃபுல் லெவலில் டாப்பில் போய் உட்கார போகிறான்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேங்கிற மாதிரி ஆல்டோ சொல்லிகிட்ருக்காரு. இதை அவர் ஏன் சொல்லிகிட்ருக்காருன்னு பார்த்தோன்னா, அந்த கேலக்டிக் பெட்ரோல்லேருந்து தப்பிச்ச இந்த கைதிகள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் குரிசாவை ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு தான் ஆல்டோ ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நினச்சா ஒரு செகண்டில் இதை ஸ்டாப் பண்ணி குரிசாவை காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த ஒரு பேட்டிலில் யார் ஜெயிப்பான்னு பார்க்குறதுக்கு நானே ஆவலாக இருக்கேங்கிற மாதிரி ஆல்டோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எம்பரர் ஃப்ரீஸா குரிசாவை தான் அவருடைய கிரேட்டஸ்ட் டூல்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய கிரேட்டஸ்ட் டூல் என்ன பண்ணும்? அது வெறும் வைலன்ஸை மட்டும்தான் பண்ணுமா? அவரை நினச்ச மாதிரியே இவன் ஒரு கிரேட்டஸ்ட்டாக இல்லைனா ஒரு வேஸ்ட்டாங்கிறத இன்றைக்கி நான் கண்டுபிடிக்க போகிறேங்கிற மாதிரி ஆல்டோ சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அங்கே என்ன நடக்குதுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த கேலக்டிக் பெட்ரோல்லேருந்து தப்பிச்ச பிரிசனர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குரிசா, நாங்கள் உங்களை தனியாக பார்க்கணுன்னு கேட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்களை தனியாக மீட் பண்ண ஒத்துக்கிட்டீங்க. அதுக்காக ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் ஃப்ரீஸாவுடைய ரைட் ஹேண்டுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஃப்ரீஸா கூட ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணுமா என்ன? நாங்களும் கூட ஃப்ரீஸா கூட ஒரு ரைட் ஹேண்டாக இருப்போம். அதுக்கு பதில் உன்னை நாங்கள் அந்த இடத்துலேருந்து தூக்கிடுவோம். ஏன்னா உன்னை விட அந்த ஜாபை நாங்கள் பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேலக்டிக் பெட்ரோல்லேருந்து தப்பிச்ச அந்த பிரிசனர்ஸ் சொல்கிறாங்க. இதை கேட்ட குரிசா, என்னுடைய இடத்துக்கு நீங்கள் போட்டி போட நினைக்கிறதுங்கிறது ஓகே தான், ஆனால் அதுக்கு என்ன நீங்கள் பீட் பண்ணணுங்கிற மாதிரி குரிசா சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பிரிசனர்ஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன்னை நாங்கள் ஈஸியாக பீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம், நீ அதை பார்த்து பயப்படாமல் இருந்தால் சரிங்கிற மாதிரி அந்த ஒரு பிரிசனர்ஸ் குரிசாவை வம்பிழுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ட் ஃப்ரீஸாவுடைய பையனா நீ இருக்க, அப்போது நீ எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன மாதிரியே நீ கிரேட்டஸ்டா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு என்னவோ உன்னை பார்க்க கிரேட்டஸ்ட் மாதிரி தெரியல, ஒரு சாதாரண ஃப்ரீ லோடர் மாதிரி தெரியுது. வேஸ்ட்டாக ஃப்ரீஸாவுடைய ஃபோர்ஸில் உட்காந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சாண்ட் பேக் தான் நீன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அட்டாக்கை குரிசா மேலே அந்த ஒரு பிரிசனர்ஸ் பண்ணுறாங்க. குரிசா என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மேலே அடுத்த அட்டாக்குங்கிறது பண்ணப்படுது. அப்போவும் இந்த அட்டாக் ஸ்டாப் செய்யப்படலை. 3வது மெம்பரும் குரிசாவை போட்டு அடிக்க தொடர்ந்து குரிசா அட்டாக்ஸை வாங்கிக்கிட்டே இருக்கார்.
அடுத்தடுத்து அங்கே இருந்த 5 பேரும் குரிசாவை அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை குரிசா மேலே போட, இதோட இவன் கதை முடிஞ்சே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே இந்த குரிசாவை நம்ம காலி பண்ணிட்டோம். ஆனாலும் இவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். இவனை பயங்கரமான வெப்பன் எல்லாம் பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் இவன் சாதாரண சாண்ட்பேக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனை அடித்து பழக்கிறதுக்காக தான் ஃப்ரீஸாவே அவர் கூட இவனை வச்சுட்டு இருந்திருப்பார் போல அப்படிங்கிற மாதிரிலாம் குரிசாவை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. ஆனாலும் குரிசா இன்னும் சாகலை இல்லையா? இதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குரிசா நீ இன்னும் சாகலைன்னு எங்களுக்கு தெரியும். சாகிற மாதிரி ஆக்டிங்கை பண்ணுறத நிறுத்திட்டு உடனே வந்து எங்களை ஃபேஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பிரிசனர்ஸுடைய பின்னாடி குரிசா நிற்கிறாரு. இப்போ நீங்கள் பண்ண இந்த ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்லி பேட்டில் கிடையாது. இது ஒரு அசால்ட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குரிசா சொல்ல, அந்த ஒரு பிரிசனர்ஸ் எல்லாம் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஒரே செகண்டில் எப்படி இவனால் என் பின்னாடி வர முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க, குரிசா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு நான் இரக்கம் காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணுறாரு. எந்த ஒரு ஃபார்முங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. குரிசா பார்க்க ஒரு டெவில் மாதிரி மாறிட்டார். அவரை சுற்றி இருக்கிற ஆறாலாம் ரொம்பவே டெரிஃபையிங்காக இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்களுக்கு வேல்யூபிளான அடிமைகளாக இருக்கீங்க, அதனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய வழியில் நீ குறுக்க வந்தா, என்னுடைய இடத்த நீ எடுத்துக்க பார்த்தா, என்னுடைய ஃபாதருடைய ரைட் ஹேண்ட் மேனாக நீ மாறணும்னா அதுக்கு நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத நான் உனக்கு இப்போது காட்ட போகிறேங்கிற மாதிரி குரிசா சொல்கிறாரு. இந்த ஒரு ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரே ஸ்லாஷில் இந்த கேலக்டிக் பிரிசனர்ஸை சேர்ந்தவங்களை குரிசா அழிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி இன்னொரு பிரிசனரை குரிசா கொள்றாரு. வித்தின் செகண்ட்குள்ள மொத்த பிரிசனர்ஸையும் குரிசா கொன்னே போட்டுடுறாரு. இவங்க எல்லாரையும் கொன்னுட்டு குரிசா அவருடைய நார்மல் ஃபார்முக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய டெய்லி ட்ரைனிங்கில் கணக்காகும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இவங்க கூட சண்டை போட்டது ஜஸ்ட் அவருடைய நார்மல் ட்ரைனிங் டே தானா, இது அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான பேட்டில் கூட இல்லைங்கிற மாதிரி குரிசா சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்த ஆல்டோ, நீ இன்னமும் உன்னுடைய பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கல, நீ சுத்த வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆல்டோ சொல்கிறாரு. அதுக்கு குரிசா, அதனால் என்ன, நான் அவங்கள கொன்னுட்டேன், அதுதானே இப்போ பிரச்சனை, உன்னால் அவங்கள ரிவைவ் பண்ண முடியும் தானே, நீ அவங்கள ரிவைவ் பண்ணு, அதுக்காக தான் உன்னை நாங்கள் வச்சுருக்கோங்கிற மாதிரி குரிசா சொல்ல ஆல்டோக்கு செம கடுப்பாயிடுச்சு. பொடியா, நீ என்ன பேசுகிறங்கிறத பார்த்து பேசு, அப்படி இல்லைன்னா உன்னுடைய வால் இருக்க வேண்டிய இடத்துல உன்னுடைய தலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்டோ குரிசாக்கு ஒரு எச்சரிக்கையை விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பையனாக தான் உங்கள் அப்பாவுக்கு இருக்க, உங்கள் அப்பாவுடைய ஆசை என்னன்னு கூட இப்போ வரைக்கும் தெரியாமல் லூசுத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பொடியன் தான் நீங்கிற மாதிரி பயங்கரமாக ஆல்டோ குரிசாவை திட்டுறாரு. திடீர்னு அங்கே ஃப்ரீஸா அப்பியர் ஆகுறாரு. ஃப்ரீஸாவை பார்த்த குரிசா ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. உடனே ஃப்ரீஸா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னால் நிம்மதியாக ஒரு மெடிடேட் கூட பண்ண முடியல, குரிசா நீ மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு குரிசா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க, ஆல்டோ நீ உன்னுடைய பவர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றேன், அது மட்டும் இல்லாமல் அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் நமக்கு இன்னமும் தேவைப்படுறாங்க, அதனால் அவங்களையும் கொஞ்சம் ரிவைவ் பண்ணிவிட அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்ல, ஆல்டோ உடனே அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருடைய ஸ்டாஃபை மேலே தூக்குறாரு. பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய டிராகன் பாலாக மாறுது. யூனிவர்ஸ் எல்லாம் அப்படியே ரெண்டாக பிளக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டி வெளியே வர ஃபீல் வருது. அப்போது ஆல்டோ என்ன சொல்கிறாருன்னா, டிராகன் ஆஃப் மிராக்கிள்ஸ் ரோக்குரியோ, நான் உன்னை கூப்பிடுறேன், நீ உடனே இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு பவர்ஃபுல்லான டிராகனுங்கிறது அங்கே சமன் செய்யப்படுது. அந்த சிங்கிள் டிராகன் பால் ஒரு மிகப்பெரிய ஷென்ரானை, இது வரைக்கும் யூனிவர்ஸில் யாருமே பார்க்க முடியாத, கிட்டத்தட்ட சூப்பர் ஷென்ரானை விட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஷென்ரானை இங்கே ஆல்டோ சமன் பண்ணுறாரு. எந்த ஒரு ஷென்ரானுக்கு 1 2 3 4 5 6 7 தலை இருக்குது. இது பார்க்க செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு ஷென்ரானால் எல்லா பிளானட்டையும் எல்லா லைஃப் ஃபார்மையும் ஈஸியாக ரீஸ்டோர் பண்ண முடியுமா? இந்த யூனிவர்ஸை பில்ட் பண்ணுறதுக்கே முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஒரு ஷென்ரான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆல்டோ சொல்கிறாரு. எந்த ஒரு ஷென்ரான் கிட்ட
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த இந்த பேட்டிலில் இறந்து போனவங்களுடைய உயிர் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆல்டோ சொல்ல, உங்களுடைய விஷை நான் உடனே பண்ணி முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஷென்ட்ரான் சொல்ல இந்த எபிசோட் முடியுது. ஜான் வால் சீரீஸில் சூப்பர் ஷென்ட்ரான் தான் பவர்ஃபுல்லான ஷென்ட்ரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய ஷென்ட்ரான் வந்திருக்கு. இது கதையில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரீஸாவை எப்படி ஜான் வால் சீரீஸோடைய ஹீரோஸால் டிஃபீட் பண்ண முடியுங்கிறத அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.